Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Word டாக்குமெண்டோட print and page செட்டப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, MS Wordல print எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். Ctrl P கொடுத்து நீங்க printோட ப்ரிவியூக்கு போயிடலாம். அங்க நீங்க print எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. எத்தனை காப்பீஸ் ஜஸ்ட் தாராளமா நம்ம print எடுக்கலாம். பட் நல்லா கவனிங்க, print எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா என்ன பேஜ் செட்டப்பை மெயின்டைன் பண்ணி print எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸை ஆர்டராக மெயின்டைன் பண்ணணும், அந்த செட்டிங்ஸ் இருந்தாலே நம்ம பிரிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன அவுட்புட் நமக்கு வரணும், என்ன ஹார்ட் காப்பி நமக்கு கையில் இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேஜோட செட்டப்பை மெயின்டைன் பண்ணணும். அதை செஞ்சிட்டோம்னாலே நமக்கு தேவையான ஹார்ட் காப்பி கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேஜோட செட்டப்பை எங்கே மாடிஃபை பண்ணலாம்? ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று நீங்கள் Ctrl P கொடுத்து பிரிண்ட்டுக்கு வந்த இடத்துல நமக்கு செட்டிங்ஸ் உண்டு. அண்ட் இங்கே பாட்டமில் பார்த்தோம்னா பேஜோட செட்டப் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக நம்ம லேஅவுட் டேபுக்குள்ளே போனோம்னா பேஜ் செட்டப் குரூப்பில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. அண்ட் அங்கே நமக்கு குரூப் ஐக்கன் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆப்ஷன் பார்த்தோமோ, என்ன செட் ஆஃப் பேஜ் செட்டப் ஆப்ஷன் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ரெண்டு இடத்துலையும் ஆப்ஷன்ஸ் உண்டு. எங்கே இருந்து வேணாலும் நம்ம இதை ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ரெண்டு விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் போதும். ஒன்று பார்த்தோம்னா பேஜோட மார்ஜின் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா அது ஆக்குபை பண்ணுது. ஸோ அப்போது மார்ஜினை நம்ம என்ன பண்ணலாம், நேரோ மார்ஜினுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மாட்ரேட், வைட், ஈவன் மிரர்ட் மார்ஜின்ஸ்லாம் இருக்குது. நமக்கு தேவை அந்த நேரோ மார்ஜின் இருந்தாலே போதும். இல்லை மேபி நீங்கள் புக்குக்காக தான் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மார்ஜின் வேல்யூஸை இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மார்ஜின் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் மார்ஜின்ஸை நீங்கள் சரியாக அலைன் பண்ணி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது பேஜோட சைஸ். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்டர் சைஸில் இருக்குது. ஸோ நமக்கு தேவை A4. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் எனிவே நமக்கு தேவை A4. பட் நல்லா கவனிங்க, பேஜ் செட்டப்பை மாடிஃபை பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். நமக்கு தேவையான ஒரு சில ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேஜை விட்டு பேஜ் மாறி இருக்கலாம். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம பிரிண்ட்டோட ப்ரிவியூக்கு போயிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம கரெக்டாக பேஜோட செட்டப்பை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணும் போது பேஜஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். பிகாஸ் நமக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா 9 பேஜஸ் இருந்துச்சு, இப்போ நமக்கு 8 பேஜஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம Ctrl P கொடுத்து பிரிண்ட்டோட ப்ரிவியூக்கு வந்துடலாம். ஸோ பிரிண்டரில் டிஃபால்ட்டான நம்மளுடைய பிரிண்டரை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பட் செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ இங்கே நமக்கு பிரிண்ட் ஆல் பேஜஸ் த ஹோல் திங்னு இருக்கு இல்லையா. ஒருவேளை குறிப்பிட்ட பேஜஸை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும், இல்லை டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த ஒரே ட்ராப் டவுனுக்குள்ளே நம்ம கரெக்டாக தான் மாடிஃபை பண்ணிக்கணும். ஒருவேளை குறிப்பிட்ட பேஜஸை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும், இல்லை குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் பேஜஸை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும்னா அப்போ தாராளமாக கஸ்டம் பிரிண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஜஸில் இப்போ ஒரு குறிப்பிட்ட பேஜ் எனக்கு கரெக்டாக செகண்ட் பேஜை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும், இல்லை செகண்ட் பேஜ், 4th பேஜ், அதோட வந்து பார்த்தீங்கன்னா 6th பேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை 6லேருந்து 8 வரைக்கும் எல்லா பேஜஸும் பிரிண்ட் பண்ணலாம். அந்த ரேஞ்ச் ஆஃப் பேஜஸை மென்ஷன் பண்ண போகிறீங்களா, அப்போ 6 to 8. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட பேஜஸோ இல்லை ரேஞ்ச் ஆஃப் பேஜஸையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா மார்க்அப்ஸ். நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஆர் ட்ராக் சேஞ்சஸ் இந்த மாதிரி மார்க்அப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரிண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிரிண்ட் மார்க்அப் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிற பட்சத்தில் இதை டிசேபிள் பண்ணுறதுக்கு ரெண்டு இடத்துல ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இங்கே நீங்கள் பிரிண்ட் மார்க்அப் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, ஒன்று. இல்லைன்னும் போது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய ரிவ்யூ டேபுக்கு போனோம்னா அங்கே நமக்கு அந்த ட்ராக்கிங் குரூப் இருக்கு இல்லையா, அதில் ஷோ மார்க்கப் உண்டு. உங்களுக்கு தேவையான மார்க்கப்பை இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். லைக் கமெண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணுமா, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ரிமூவ் இல்லை, டிசேபிள் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க,
நீங்கள் இங்கே ஷோ கமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன், இதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னும் போது அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிவ்யூவில் என்ன ஆகாது, ஹைட் ஆக போகிறதில்ல. வேண்டானா இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஷோ மார்க்அப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த காமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஜஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பிரிண்ட் ஒன் சைடட். நல்லா கவனிங்க, பிரிண்டரோட கேப்பபிலிட்டியை பொறுத்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டரில் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரிண்டரே பிரிண்ட் பண்ணி தந்துடும் அப்படின்னும் போது பிரிண்ட் போத் சைடு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய பிரிண்டர் வந்து ஒரு சைடு தான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னும் போது நீங்கள் பிரிண்ட் ஒன் சைடட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு டபுள் சைடு தான் பிரிண்ட் பண்ணி வேணும், ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரு சைடு பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் தான் இருக்குன்னும் போது அப்போ மேனுவலி பிரிண்ட் ஆன் போத் சைடு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும், அந்த டைமில் நீங்கள் பேப்பரை மேனுவலாக நீங்கள் தான் ஃப்ளிப் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் சைடு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மேனுவல் பிரிண்டிங் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பிரிண்டரில் டூப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, டபுள் சைடு பிரிண்டிங் இருக்குன்னா பிரிண்ட் போத் சைடு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஸோ பிரிண்ட் ஒன் சைடட் அப்படிங்கிறதே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா கொலேட்டட் அண்ட் அன்கொலேட்டட். ரொம்ப சிம்பிள். நிறைய காப்பீஸ் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு 5 காப்பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் தேவை. பிரிண்ட் ஆல் பேஜஸ் தான். ஸோ அப்போது 8 பேஜும் நமக்கு எத்தனை காப்பி வரப்போகுது, 5 காப்பி வரப்போகுது. இங்கே தான் நம்ம கொலேட்டட் ஆர் அன்கொலேட்டட் யூஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா கொலேட்டட் ஆப்ஷன் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ கொலேட்டட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கவனிச்சு பாருங்கள், இப்போ 8 பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த 8 பேஜும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரிண்ட் வந்துடும், ஒரு காப்பி வந்துடும். ரெண்டாவது வாட்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா 8 பேஜும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வரும். ஸோ இப்படி 3, 4, 5 ஸோ அந்த 5 வாட்டியும் பார்த்தீங்கன்னா 8 பேஜ் ஆர்டராக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் 5 வாட்டி பிரிண்ட் ஆகி வந்துடணும், ரெண்டாவது பேஜ் 5 வாட்டி பிரிண்ட் ஆகி வந்துடணும், அப்படி தான் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் அன்கொலேட்டட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் 5 காப்பீஸ், செகண்ட் பேஜ் 5 காப்பீஸ், தேர்ட் பேஜ் 5 காப்பீஸ், அப்படி மெயின்டைன் ஆகணும்னா நீங்கள் அன்கொலேட்டட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொலேட்டடே ஓகே தான், நான் டைரெக்டாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலான்னும் போது நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு இருக்கும். ஸோ குரூப் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும், குரூப் பி செகண்ட் பேஜில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அன்கொலேட்டட் யூஸ் பண்ணுறீங்க, 100 காப்பி செட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது குரூப் ஏ மட்டும் 100 காப்பி முதல்ல வந்துடும், குரூப் பி அடுத்த 100 காப்பி வரும். ஸோ நீங்கள் இதே கொலேட்டட் அப்படின்னும் போது என்னாகும், குரூப் ஏபிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 காப்பி அப்படியே கலந்து உள்ளே இருக்கும், நீங்கள் பிரிக்கிற வேலையாயிரும். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேஜோட ஓரியன்டேஷன். ஸோ நமக்கு போர்ட்ரைட் பேஜ் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப் பேஜ் வேணுமா, அதாவது லேண்ட்ஸ்கேப்னா வைடாக வேணுமா இல்லை வந்து போர்ட்ரைட் டாலாக வேணுமா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். A4 பேஜ் சைஸ் நமக்கு தேவை, நேரோ மார்ஜின்ஸ் இதெல்லாம் இப்போ தான் நம்ம செட் பண்ணோம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு 2 பேஜ் ஒரே ஷீட்டில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கே செட்டிங்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ஒரு கிளியர் கட்டான வியூ வேணும் உங்கள் செட்டப்பில் அப்படின்னும் போது பேஜ் செட்டப்பை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்ஜின்ஸ், பேப்பர், லே அவுட்னு தனித்தனி ஆப்ஷன்ஸ் உண்டு, தனித்தனி டேப் உண்டு. ஸோ எல்லாத்தையும் கிளியர் கட்டாக இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். பட் நல்லா கவனிங்க, டெய்லி நீங்கள் பிரிண்ட் எடுப்பீங்க, ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். பேஜோட செட்டப்பில் நான் நிறைய சேஞ்ச் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் இதை வந்து நான் செஞ்சுட்ருக்க முடியாது அப்படின்னும் போது ரிப்பீட்டிவாக நீங்கள் இதே செட்டப்பை தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு செட் அஸ் டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆஸ் அ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை செய்கிறது கஷ்டப்படுறீங்க, பட் இதே பேஜ் செட்டப்பை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செட் அஸ் டிஃபால்ட் கொடுங்க. இல்லை எப்பயாவது ரேராக தான் நீங்கள் பேஜோட செட்டப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை செட் அஸ் டிஃபால்ட் கொடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி தான், எதுவும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணுங்கள். உங்கள் பிரிண்டரோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வேர்ட் டியூட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.